ஜெபிக்கிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீர்க்க தரிசனமாய் உரைத்த காரியங்கள் இன்றைய நாளிலே நிறைவேறத்தக்கதாய் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெட்டப்பட்ட குழிகள் சுவாமி தண்ணீராலே நிரப்பப்பட்டது போல சுவாமி, வெறுமையாய் இருக்கிற இதயங்கள் பரிசுத்த ஆவியானவராலே இந்த காலை வேளையிலே நிரம்பத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெறுமையாய் வந்திருக்கிற எந்த இருதயமும் சுவாமி வெறுமையாய் திரும்பி போகாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே நிரப்பப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 91:1 படிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த மறைவில் இருக்கிறது குறித்து ஒரு சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஸ்திரேலியன் பொலிட்டீஷியனுக்கு இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த வசனத்தை அவங்க கிட்ட யூஸ் பண்ணப்போ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னாங்க. அநேகருக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யூத பாரம்பரியத்தின்படி, அதாவது ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் இது. எல்லாரும் இந்த அதிகாரத்தை படிச்சுட்டு போருக்கு தைரியமாக போவாங்க. ஏன்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், அவர் உன்னை வேதனையை கண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு போவாங்க. மறைவில் இருக்கிறதுனா என்னது, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட டாபிக். ஃபஸ்ட்டு ஸ்லைட் போட்டிங்கன்னா என்னோட டாபிக் என்னென்னா சீக்ரெட் பிளேஸ், மறைவிடம். இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவிடம் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு. சரி, போன வாரம் பேசுனதுக்கும் இந்த வாரம் பேசுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? போன வாரம் என்ன சொன்னோம்? கலிலேயாவை போல முடிச்சூர் மாறணும். கலிலேயா ஒரு ஈனப்பட்ட இடமா இருந்தது. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்ததினால் அந்த இடம் முற்றிலுமாய் மாறி அநேக சுகமளிக்கும் வல்லமையும், அநேகர் சுகம் பெற்று, அநேகர் கடவுளுக்குள்ளே கடவுளுடைய வார்த்தை அறிந்து அந்த கலிலேயா ஒரு பிரசித்தப்பட்ட இடமாயிடுச்சு. அந்த மாதிரி சென்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். தமிழில் என்ன அங்கிள் சொல்கிறது? ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலுக்கு ஆவிக்குரிய தலைநகரமா, சென்னையோட ஆவிக்குரிய தலைநகரமா முடிச்சூர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற வாரம் பேசணும். அப்படி முடிச்சூர் ஒரு ஆவிக்குரிய தலைநகரமா மாறணும்னா, போன வாரம் என்ன சொன்னோன்னா, இந்த தேனீக்கள்லாம் தேன் கூட்டிலேருந்து அப்படியே பறந்து போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே தேனை கொண்டு வர மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த சபையிலேருந்து முடிச்சூரை சுற்றிலும் படர்ந்து போய் தேனியை கொண்டு வர்ற மாதிரி ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போன வாரம் பேசணும். அப்படி செய்வதற்கு முன்பாக என்னதுங்க? அப்படி செய்வதற்கு முன்பாக, முடிச்சூரை மாற்றுவதற்கு முன்பாக மறைவிடம் ரொம்ப முக்கியம். என்னது முக்கியம்? மறைவிடம் என்னது? ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த நம்ம பிரதர் ஆனந்த சயனம் அவங்க பிரச்சனையில் இருந்தப்போ கரெக்டாக அங்கிள் அங்கே வந்தாங்க. அதே மாதிரி சென்ற வாரம் நான் ப்ரீச் பண்ணேன், கரெக்டாக ஒரு ஒரு பாட்டை எடுத்தாங்க. இது எப்படிங்க முடியும்? இது எப்படி முடியும்? தேவ ஆவியானவர் இல்லாமல், தேவ வல்லமை இல்லாமல் இது நடக்கவே முடியாது. இன்னைக்கு காலையில் நான் 6:30 மணிக்கு எழுந்தேன். தினம் நான் காலையில் எழுந்து அந்த டாய்லெட் போகிறப்போ அங்கே இருக்க அந்த ஜன்னல் வழியாக ஒரு துதியின் சத்தம் கேட்கும். இவர் வேறு அந்த அடிக்கிறது வச்சுருக்கீங்களேன்னா அங்கிள், அது டேமரண்ணா சல் சல்லுன்ட்டு கேட்டுட்டு அந்த துதியின் சத்தம் கேட்கும். அன்னு தினமும் விடாமல் அந்த மறைவிடத்துக்கு போயிடுவார். 1 மணி நேரம் போயிடுவார். அனுதினமும் அந்த மறைவிடத்தில் இருப்பார். தினம் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாலும் சரி, அவருக்குன்னு ஒரு ரூமை எடுத்துட்டு அந்த ரூமில் அதிகாலையில் துதியின் சத்தம் கேட்கும். அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த துதியின் சத்தம் கேட்கும். அப்புறம் வெளியில் ஐபேடில் மறுபடியும் தேவ வசனத்தை ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீக்ரெட், அதாவது கடவுளோட வழியில் நடந்து சரியான முடிவுகளை எடுத்து சரியான நேரத்தில் சரியான வீடுகளுக்கு சென்று சரியான நேரத்தில் சரியான மக்களோடு பேசுவது எதனால் முடியும்னா, அவருடைய வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குது? மறைவிடத்திலிருந்து தொடங்குது. எங்கேருந்துங்க தொடங்குது? மறைவிடத்திலிருந்து தொடங்குது.
என் மகள் பிறந்தபோது, மிக்கேலா 2வது மகள் பிறந்தபோது ஒரு 4 மாதம் நான் ஃப்ரீயாக இருந்தேன். வேலையில் வந்து வேலையே இல்லை, அதனால் முக்கால்வாசி வீட்டில் தான் இருப்பேன். அப்பொழுது ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, கிளம்பி வெளியில் போகிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு மலை ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து ப்ரேயர் மவுண்டன், ஜெப கோபுரம்னு இருக்கு. இங்கே ஜெப கோபுரம் இருக்க மாதிரி ஒரு தனியாக ஒரு மலை, சுற்றிலும் வந்து காடு, தூரத்தில் வந்து வெறும் வானம் அப்படி தான் தெரியும். ஒரு 20 மைலுக்கு பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன கோபுரம், அங்கே யார் வேணால் போய்ட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். காரை எடுத்துகிட்டு அங்கே போயிடுவேன். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட டைமில் என்ன நினைப்பேன்னா வந்து ஒரு மணி நேரம் தினம் ஜெபம் பண்ணோம், அதுதான் என்னோடய கோல்டன் ஸ்டாண்டர்ட். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் போதும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த கடந்த வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பாஸ்டர்ஸ் ஆன அப்புறம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெப கோபுரத்துக்கு தனியாக போயிடுவேன். அப்போ போனதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு, 1 மணி நேரம் இல்லை, முழு நாள் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு 4, 5, 6 மணி நேரம் கடவுளுடைய சமூகத்தில் மிக ஈஸியாக போயிடும். சாதாரணமாக போயிடும். ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஈஸியாக போயிடும். அப்படி வந்து அந்த 1 மணி நேரத்தை தாண்டி அந்த 4, 5, 6 மணி நேரம் லெவலுக்கு போன உடனே இப்பொழுது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ துதிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பிள்ளையோடு பேசுகிறப்பையும் சரி, அந்த மேக்ஸ் அந்த கடையில் வந்து அநேகர் கடவுளை பற்றி சொன்னதும் சரி, அன்றைய நாள் முழுதும் வீட்டில் தான் இருந்தேன், ஆனால் அதிக நேரம் கடவுளோடு ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த மேக்ஸ்க்கு வந்து ஒரு மணி நேரம் தான் போனோம், ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 5 ஆத்மாவோடு நாங்கள் பேசினோம். நீங்கள் வந்து உங்கள் அறுவடைக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் உங்களுடைய சீக்ரெட் பிளேஸ்க்கு, மறைவிடம், நீங்கள் மறைவிடத்தில் வந்து அதிகமாய் தேவனோடு நேரம் செலவு பண்ணும்போது நீங்கள் கடவுளுக்காக உங்களுக்காகவும் நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து மிகவும் அதிகமாய் விருத்தியாகும். அதுதான் உண்மை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் சொல்லலை, இவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காருக்காக ப்ரே பண்ண வேணாம், நீங்கள் வந்து சுகத்துக்காக ஜெபம் பண்ண வேணாம், நீங்கள் பசங்க நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ண வேணாம், உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண வேணாம், உங்கள் மனைவி கணவனுக்காக ஜெபம் பண்ண வேணாம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் ஒரு சகோதரியோடு பேசினேன். அவங்க சொன்னாங்க, 10 ரூபாய் வட்டிக்கு வந்து வட்டி வாங்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. எங்கள் ஊரில் வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து 10 ரூபான்றது 10 ரூபாய் வட்டி கிடையாது. இந்தியா ரொம்ப மோசமாயிடுச்சு. 10 ரூபான்றது 120% வட்டி. எங்கள் ஊரில் வந்து ஹோம் லோனுக்கு வந்து வட்டி வந்து வெறும் 4.5% தான், ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ வட்டி வாங்கியிருக்காங்க? 120% வட்டி வாங்கியிருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. எப்படியாச்சும் முன்னேறிடணும், எப்படியாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும், எப்படியாச்சும் அந்த பிஸ்னஸ்லேருந்து வர காசை வச்சு இந்த 120% கட்டிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன காரியம், எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க, இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, நிறுத்திடுங்க, ஆண்டவரை தேடுங்க, நல்லா வந்து ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், நல்லா ஆண்டவரை தேடுங்க, அப்போ என்ன செய்யணுன்ட்டு ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது வேகமாய் முன்னேறணுன்ட்டு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வேகமாய் முன்னேறணுன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவரை நல்லா தேடுங்க. நீங்கள் மறைவிடத்தில் தேடும்போது அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, உங்களுக்கு ஒரு கடனா பிரச்சனையா தேவையா, மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. முதல்ல ஆண்டவர் அந்த மறைவிடத்தை தேடுறப்போ, எலியாவுக்கு எப்படி காக்கை போய் சாப்பாடு கொடுத்துச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்டவர் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து போஷிப்பார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்த ஸ்லைட் போடுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. போதுமா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இதில் தாங்க எல்லாமே ஆரம்பிக்குது.
எல்லா காரியமும் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஏதோம் தோட்டத்திலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து சொல்லலாம், சாத்தான் வந்து என்னை அடிக்கிறான், என்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறான், சாத்தான் என்னை கொல்ல நினைக்கிறான், கொல்லவும் அழிக்கவும் தான் சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாத்தானோட முக்கிய நோக்கம் என்னது? முக்கியமான சாத்தானுடைய நோக்கம் என்னது? பாவத்தில் நம்மளை தள்ளுறது, பாவத்தில் நம்ம தள்ளுறது, ஏமாத்துறது, வேற நரகத்துக்கு தள்ளுறது. அப்புறம் இது தேவனை விட்டு வழிவடை. சரி, நீங்கள் கொஞ்சம் தேவனை விட்டு பக்கத்தில் வந்துட்டீங்க. கரெக்ட், வெரி குட். அதாவது சாத்தானோட முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஆதாமோ ஏவலோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏசப்பாவோட கடவுளோட சஞ்சரித்து நடந்துட்டு இருந்தாங்க. மாலை வேளையில் ரொம்ப ஒரு அந்யோன்யமான உறவு, ஒரு நேச உறவு. அப்படியே ஜாலியாக நடந்துட்டு பேசிட்டு கஷ்டம் இல்லாமல் அந்த தேவ பிரசன்னத்தில் எந்நேரம் நிலைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. தேவ பிரசன்னம் ஃபுல்லாக ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அவங்கள பாவம் செய்ய வைக்கணுன்றது சாதாரண நோக்கம் இல்லை. தேவ பிரசன்னத்திலேருந்து அவங்கள விலக்கிடணும். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்க நேரடி உறவை கட் பண்ணிடணும். அதுதான் அவனோட நோக்கம். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஆண்டவரோடு மனுஷன் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது வந்து அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டமா, அநேக தொல்லையா, பிரச்சனையா, வியாகுலமா, துக்கமா, நீங்கள் அதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, சரியாயிடும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் வரும். அது ஜெபம் பண்ணுவீங்க, சரியாயிடும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் வரும். அது ஜெபம் பண்ணுவீங்க, சரியாயிடும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஆனால் அதில் என்ன சாத்தானுடைய நோக்கம், என்ன நோக்கம் தெரியுங்களா? நிறைவேறுது. நீங்கள் ஆண்டவரை பார்க்காம அந்த ஜெபத்தில் என்ன சொல்லுவீங்க? இந்த பிரச்சனை சரியாகணும் சுவாமி, அந்த பிரச்சனை சரியாகணும் சுவாமி, இந்த பண தேவை சந்திக்கப்படணும் சுவாமி, இந்த காரியம் நடக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காரியத்து மேலேயே நோக்கமாக இருந்துட்டு தேவ பிரசன்னத்துலேருந்து வழி விலகி போயிடுறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் காரியத்தில் நோக்கமாக இருந்து தேவ பிரசன்னத்துலேருந்து வழி விலகி போயிடுறீங்க. உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை தேடி ஆண்டவரை துதிச்சுட்டு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ ஜெப ஜீவியமாக இருக்கணும். உங்கள் பிரச்சனையை விட்டுருங்க, உங்கள் தேவையை விட்டுருங்க, உங்கள் கண்ணோக்கத்தை அதிலிருந்து எடுத்துட்டு நேராக ஆண்டவர் மேலே வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். இந்த சாத்தான் வந்து வஞ்சிக்கிறான்னா எப்படி சொல்கிறான்? அங்கே இல்லை ஃப்ரூட்டு, அதை நீ சாப்பிட்ட எல்லாம் தெரிஞ்சிடும், நீ சாக மாட்ட அப்படின்றான். ஆனால் அப்படியே சொல்லியிருப்பான். வஞ்சிக்கிறதுனா என்னது? இங்கிலீஷில் வந்து போட்டிருக்கு, சாம் ஆர் என்சாண்ட் சம்டைம்ஸ் இன் டிசெப்டிவ் வே. எப்படி சொல்கிறான்னா சந்தோஷமாக ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறான். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் அநேக நண்பர் வருவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் கடவுள்கிட்ட இருந்து உங்களை வந்து எடுத்துருவாங்க. சொல்லுவாங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க, ஏய் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, இதை மட்டும் செஞ்சிடலாம், வா அப்படி படத்துக்கு போயிட்டு வந்துடலாம், வா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை அனுப்புவதும் வந்து சாத்தான் தான். ஏன்னா அவனோட குறிக்கோள் என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது அவனோட குறிக்கோள் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை விட்டு விலகி இருக்கணும். உங்கள் நேரத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்துருவான். அதில் அந்த கைல் அப்படின்னு அந்த வஞ்சனைன்ற வார்த்தைக்கு வந்து ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பதம் வந்து பிகைல். அந்த பிகைல் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் போயிட்டு நான் வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தேன் நேற்று இரவு. ஹெல்ப் டைம் பாஸ் பிளசன்ட்லி. ஹெல்ப் டைம் பாஸ் பிளசன்ட்லி. டைம் பாஸா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு டைம் பாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் கடவுளை விட்டு விலகி அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, அவனுடைய வஞ்சனையில் நீங்கள் விழுந்துட்டீங்க. ஏன்னா கடவுளை விட்டு தூரம் போய் வேற எதையோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்டவரை பார்க்காம. அதுதான் வந்து சாத்தான் பண்ணுற காரியம். அடுத்து ஏசாயா 58 பார்ப்போங்களா? 6-10 வரைக்கும் நானே படிக்கிறேன், 5 படிக்கிறேன். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், கையை விட்டு எண்ணிக்கங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்
துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. எதுங்க நிஜ உபவாசம்? எது நிஜ உபவாசம்? பசியாக இருக்கிறவனுக்கு கொடுக்கறது, வீடு இல்லாதவனுக்கு வீட்டில் சேர்த்துக்கிறது, அதுதான் நிஜ உபவாசம்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ வந்து நம்ம எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்கன்றோம், விச் இஸ் குட். உபவாசம் பண்ணுங்க, ஆனால் உபவாசம் பண்ணுறப்போ நல்லது பண்ணுங்க. இது கிறிஸ்மஸ் காலத்தை காட்டிலும் ஒரு நல்ல காலம் எப்போ இருக்க முடியும்? ஆண்டவர் தம்மையே இந்த உலகத்துக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தன்னையே கொடுத்தார் இயேசு சுவாமி தகன பலியா. அப்படிப்பட்ட இயேசு சுவாமியோட கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் இருக்கும், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். 20,000 ரூபாய் பட்ஜெட் வச்சிங்கன்னா 10,000 ரூபாய் யாருக்காச்சும் செய்யணும்னு எடுத்து வைங்க. 10,000 ரூபாய் வந்து உங்கள் குடும்பத்துக்குன்னு செய்யுங்க. அந்த பட்ஜெட்டை வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அப்போ வந்து இயேசு சுவாமியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம். இயேசு சுவாமியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே வந்து கண்டல் வட்டி வந்து 10% அப்படின்னா 120% ஒரு வருஷத்துக்குன்னா, இயேசு சுவாமியோட வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் 10,000 ரூபாய் யாருக்காச்சும் செஞ்சீங்கன்னா, உங்களை வருத்தி கொண்டு மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆண்டவர் அது கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அப்பா அம்மாலாம் செய்ய மாட்டாங்க, இந்த யூத் பசங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா அவங்க மனசுலாம் வந்து உண்மையாக இருக்கும். நிஜமா பெரியவங்க செய்ய மாட்டாங்க, சின்ன பசங்க நீங்கள் செய்வீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்குன்னு பட்ஜெட் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாதி பட்ஜெட் எடுத்துகிட்டு யாருக்காச்சும் கொடுங்க. இந்த கால் எடுக்கப்பட்ட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க. அந்த கண்டக்டர் இருக்காருல்ல, கை விழுந்துருச்சுல்ல, அவருக்கு கொடுங்க. உங்களுடைய உதாரத்துவத்தை அவருக்கு காமிங்க, அந்த குடும்பத்துக்கு காமிங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு நேசிக்கிற சபையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அந்த அந்த மறைவிடத்துலேயே அதை பார்க்குற இயேசு சுவாமி உங்களுக்கு வந்து பொது இடத்துல என்ன பண்ணுவார்? வெளியரங்கமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு கொடுப்பார். பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட மாட்டார். அவரோட சொந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டார்னா அது வந்து விஷயம் வேறு மாதிரி இருக்கும். 8வது வசனம், அப்பொழுது விடிய காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. நம்ம என்ன சொல்கிறோம்? போன வாரம் என்னங்க பார்த்தோம்? நீங்களே வெளிச்சம் ஆகணும்னு பார்த்தோம், நீங்களே வார்த்தையாக மாறணும்னு பார்த்தோம். இயேசு சுவாமி வெளிச்சமாக இருந்தது போல் நீங்கள் அந்த வெளிச்சமாக மாறிடணும், நான் அந்த வெளிச்சமாக மாறிடணும், வேத வசனமாக நானே மாறிடணும். ஸோ நீங்கள் அந்த வெளிச்சம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல உதாரத்துவமாக நீங்கள் செய்யணும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் வேணும்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கெல்லாம் பதில் வேணும்னு சொல்கிறீங்களே, இங்கே பாருங்கள் பதில் வருது பாருங்கள். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். வீட்டில் நீங்கள் கூப்பிட்றீங்களா, அம்மாவை கூப்பிட்றீங்களா, அம்மா அப்படின்னா என்னம்மா வேணும் அப்படின்றாங்க. நான் காலையில் எழுந்துச்சு அப்படி வெளியில் போனோடனே எனக்கு காஃபி நேராக கைக்கு வந்துடுது. அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டோடனே என்னப்பா அப்படின்வார். என்ன வேணும்ப்பான்னு கூட கேட்க மாட்டார், உடனே வந்துடுவார் பதில் கொடுக்க. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ நான் இருக்கிறேன்னு யாருங்க சொல்லுவாங்க? வேலைக்காரங்க தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இங்கே வா, எங்கம்மா இருக்க அப்படின்னா, இதோ இருக்க, என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்வாங்க. வேலைக்காரியோட கண்கள் எஜமானர்களை நோக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அப்படி ஒரு உண்மையாக அப்படி ஒரு ஏழை கோலத்தில் ஒரு வேலைக்காரர் போல நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லுவார். அந்த மாதிரி உங்கள் கண்களையே பார்த்துட்டு இருப்பார். எப்போ அந்த கண்கள்லேருந்து ஏதோ ஒரு அசைவு வந்துச்சுன்னா இது பண்ணணுன்ட்டு உடனே செஞ்சிருவார். நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் நுகத்தடினா என்னங்க? மாட்டில் போடுறோம் இல்லைங்களா நுகம், நுகத்தடியை வந்து நீக்கி போட்டுருவார். நீங்கள் வந்து உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு சுமை இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்துருவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும். இப்போ யாரை பற்றி சொல்கிறார்? உங்களை பற்றி சொல்கிறார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. 3 விஷயம்.
நுகத்தடி. நீங்கள் யார் மேலேயாச்சும் ஒரு பாரத்தை போட்டிங்கன்னா, யார் மேலேயாச்சும் ஒரு கஷ்டத்தை போட்டிங்கன்னா, உங்களால் அந்த கஷ்டத்தை எடுக்கக்கூடுமானால் அந்த நுகத்தை எடுங்க அப்படின்றார். அப்புறம் நீங்கள் யார் மேலேயாச்சும் கையை காமிச்சு, அந்த ஆள் எப்பயுமே அப்படிதான்ப்பா, அந்த லேடியை வந்து நம்பவே முடியாது, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த கை நீட்டுதலை எடுத்துருங்க. அவங்கள முதல்ல மன்னிங்க, அவங்கள மன்னிங்க. நீ உன் நடுவிலிருந்து நகற்றி. அதுக்கு கடைசியாக மூணாவது என்ன சொல்கிறாரு? நிபச்சொல்லையும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்லா சபையில் நல்லா இருப்பாங்க, ரொம்ப அருமையாக இருப்பாங்க. வீட்டுக்கு போடனே அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 3 விஷயம். உங்களால் யாருக்காச்சும் அந்த நுகத்தை நீக்க முடியும்னா நீக்குங்க. உங்களால் யாரையாச்சும் நீங்கள் கையை காமிச்சு இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்தாச்சும் தவறாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதையே நிறுத்துங்க. இல்லை உங்கள் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வருமானா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு கர்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து எதை பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எதையாச்சும் உங்கள் வாயில் வந்து கெட்டதாக தப்பாக சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடந்திருக்கு, உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை போகவே போகாது. ஏன்னா நீங்களே வாயின் வார்த்தையினால் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு சாபத்தை சொல்லிக்கிறீங்க. இந்த 3 காரியத்தையும் நிறுத்துங்க. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, என்னதுங்க? யார்கிட்ட ஆத்துமாவை சாய்க்கணும்? பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். இன்னைக்கு சபையை விட்டு போன உடனே அந்த 2 குடும்பத்தையும் நீங்கள் ஒரு வழி பண்ணுறீங்க. கால் இல்லாத குடும்பத்தையும் அந்த கை இழந்த குடும்பத்தையும் நீங்கள் ஒரு வழி பண்ணுறீங்க. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உள்ள உன் வெளிச்சம் என்னாகும்? உதித்து. இருட்டில் இருக்க உங்களோட வெளிச்சம் என்ன ஆகும்? அப்படியே சூரியன் மாதிரி உதிச்சிடும். சூரியன் மாதிரி உதிச்சிடும்னா என்ன அர்த்தம்? ஒரு மலை மீது இருக்கிற பட்டணம் மாதிரி இவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து, எப்படி இவங்க வந்து இப்படி ஆனாங்க, எப்படி இவங்களுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்குது, எப்படி கடவுள் எதை செய்தாலும் வந்து கடவுள் இவர்களோடு இருக்காங்க, அவருக்கு பிரச்சனைனா எப்படி இவருக்கு சரியான நேரத்தில் போகிறாரு, இவர் ப்ரீச் பண்ணுறாருன்னா எப்படி சரியான அந்த ஒரு பாட்டை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு வியப்பாக அவங்கள பார்ப்பாங்க. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நீரூற்று எப்பயுமே வற்றி தான் போவோம், காஞ்சிடுச்சுன்னா. ஆனால் அப்படி வற்றாத ஒரு நீரூற்றா நீங்கள் இருப்பீங்க. அப்படின்னா வந்து ஆவியான ஒரு பொங்கி உங்கள் வாழ்க்கை வந்து மற்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப. ஒரு தோட்டத்தில் எப்படி வந்து பூத்து குலுங்குமோ, ரோஜாக்களும் மற்ற காரியங்களும் பூத்து குலுங்குமோ, அந்த மாதிரி நீர் பாய்ச்சினா எப்படி வந்து ஒரு தோட்டம் நிறைந்து இருக்குமோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமும் நிறைவுமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் எங்கெங்க ஸ்டார்ட்? இது எல்லாத்துக்கும் துவக்கம் எங்க? உங்களுடைய சீக்ரெட் பிளேஸ், மறைவிடம். இதெல்லாம் எங்கேருந்து துவங்குது? மறைவிடத்துலேருந்து துவங்குது. அந்த மறைவிடத்துலேருந்து துவங்கும் போது என்ன ஆகும்? அது வந்து வார்த்தையில் மட்டும் இல்லாமல், அது வந்து ஜெபத்தில் மட்டும் நிற்காம, வெறும் சும்மா வாய் பேச்சில் மட்டும் நிற்காம, அது செயலாக தெரியும். எப்படி தெரியும்? கட்டுன்ற விடுதலை ஆக்குவீங்க, நுகத்தடி எடுத்து போடுவீங்க, யாரையும் கை நீட்டி எதுவும் சொல்ல மாட்டீங்க, நிபச்சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராது. அப்போ வந்து உங்கள் வெளிச்சம் வந்து நல்லா உதிக்கும். ஆண்டவர் வந்து உங்கள் கைகளின் காரியங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மேலும் பெருக பண்ணுவார். அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் செய்கிறீங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்த ஒரு இது பார்க்கலாம். தாவீதை குறித்து பார்ப்போம். தாவீது ரொம்ப ஒரு வித்தியாசமான மனுஷன். ஆண்டவர் வந்து ஒரு சிலரை குறித்து தான் வந்து சொந்தமாக சாட்சி கொடுக்குறார். யோபுவை குறித்து சொல்கிறார், இவனை போல சன்மார்க்கனோ உத்தமனோ நீதிமானோ இல்லை அப்படின்றார். அதே மாதிரி தாவீதை குறித்து வந்து சொல்கிறார், என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவன். அந்த காலத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட எப்படி போனாங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்படி போனாங்க? உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துக்கு ஒரே ஒரு ஆசாரியர் ஒண்டி தான் போக முடியும். அப்போ கூட எப்போ போக முடியும்?
திரை இருக்கும், திரைக்கு பின்னாடி போகணும், திரைக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, எண்ணெயை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பலியை செலுத்தி அவருடைய உடலில் எந்த பாகெல்லாம் முன்னாடி போகுதோ, கை, மூக்கு, கால், தல், நெத்தி எல்லாத்துலேயும் வந்து ரத்தத்தை வச்சு தான் அவர் உள்ளே அனுப்புவாங்க. அவர் உள்ளே அனுப்புறதை எப்படி அனுப்புவாங்க? ஒரு கயிறை கட்டி அமுச்சு விடுவாங்க. ஏன்னா வந்து ஒருவேளை அவர் செத்து விழுந்துட்டா இவங்க உள்ளே போகக்கூடாது அல்லவா, அதனால வந்து இவங்க வந்து கயிறில் இழுத்துடலாம் அவரை. அப்படி தான் வந்து ஆசாரியனை வந்து அனுப்புவாங்க. இந்த கடவுள்கிட்ட நெருங்கி சேரத்துக்குன்னு வந்து பல விதிமுறைகள் இருந்த காலம் அந்த காலம். அப்போ இயேசு சுவாமி வெளிப்படலை, மெஸ்ஸையா வெளிப்படலை. கடவுள்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருந்த காலத்தில் தாவீது வரான். முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேடுறான். எப்பயும் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? கிபியோனில் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துகிட்டு அவன் சொல்கிறான், அவன் சொந்தமாக ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுறான். அவனுக்கு இதெல்லாம் யாருமே சொன்னதே இல்லை. சொந்தமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வந்து எருசலேமில் கட்டி அதுக்கு ஒரு பேரை வைக்கிறான், தாவீதின் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறான். ஏதாச்சும் பிரச்சனைன்னா ஆண்டவர் முன்னாடி போயிட்டு உட்கார்றான். அப்படிப்பட்ட தாவீது என்ன பண்ணுறான்? ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்து தேவனுடைய உடன்படிக்கை எடுத்துகிட்டு வரப்போ நல்லா கூத்தாடி, நல்லா டான்ஸ் பண்ணி, நல்லா ஆட்டம் போட்டு, அருமையாக ஆட்டம் போட்டு, ஒரு 6 ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒவ்வொரு வாட்டியும் வந்து பலியை செலுத்திட்டு போகிறான். இது எல்லாம் வந்து வேத பிரமாணத்தில் இல்லவே இல்லை. அவன் செய்கிற ஒரு காரியமும் வேத பிரமாணத்தில் இல்லை. இது அவனா தன் முழு இருதயத்தோடு செய்த காரியங்கள். வேத பிரமாணத்தில் வந்து பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அது வரைக்கும் மோசே என்ன சொன்னாரோ, மோசையோட கட்டளை என்னமோ அது ஒண்டி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்தம் 613 லாஸ் இருந்துச்சு. அது 613 விதிமுறைகள் இருந்துச்சு. 345 செய்யக்கூடிய விதிமுறைகள், இன்னொன்று வந்து 247 வந்து அப்படியே கீழ்ப்படுகிற விதிமுறைகள். 365 + 247. 365 வந்து நாட்களை குறிக்குது. ஒரு வருஷத்தில் 365 நாட்கள். 247 வந்து நம்ம உடம்புல 247 எலும்புகள் இருக்குது. அந்த மாதிரி 613 லாஸ் இருந்துச்சு, 613 விதிமுறைகள் இருந்துச்சு. எல்லாரும் அந்த விதிமுறையை கடைப்பட்ட காலத்தில் ஒரு மனுஷன் மட்டும் ஒளிப்பிடத்தில் தேவனை தேடுறான். எல்லாரும் ஆண்டவர் ஒரு வழியாக போயிட்டு வந்து துதிச்சுட்டு இருந்த காலத்தில் இவன் ஒரு மனிதன் மட்டும் என்ன பண்ணுறான்னா ஆண்டவரை கொஞ்சம் வித்தியாசமாக தேடுறான். எல்லாரும் எழுதி வச்சு செஞ்ச காலத்தில் அவன் அது எதையுமே கடைப்பிடிக்காமல் தன்னுடைய சொந்த வழியில் ஆண்டவரை தேடுறான். அதனால தான் வந்து கிபியோனில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? தாவீதின் ஆசரிப்பு கூடாரம்னு புதுசாக உனக்கு கட்டிட்டான். மற்றவங்க செய்யாத எல்லா காரியத்தையும் தன் முழு இருதயத்தோடு செஞ்சான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். அப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுக்கலாம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது படிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவளை அவமதித்தான். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகி சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டிற்குள் போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கயற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுமாவேன்.
அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மீகால் பாருங்க, அவன் வந்து துதிச்சுன்னு ஆடிட்டு இருக்கான். இவன் எங்க இருக்கா? மீகால் எங்க இருந்து பார்க்கறா? பலகனிலேருந்து பார்க்குறா. பலகனி என்னது? பேலஸ்ல இருந்து பார்க்குறா. அரண்மனையிலேருந்து அவ பார்க்குறா. ஆனால் எங்கே வந்து துதியின் சத்தம் இருக்கு? வெளியில் இருக்கு துதியின் சத்தம். எங்கே வந்து ஆடிப்படுறாங்க? வெளியில் இருக்கு. நீங்கள் வந்து சபையில் வந்து 2 பேராக இருக்கலாம். ஒன்று வந்து சபையில் வந்து துதியும் சத்தமும் ஜெபமும் இருக்கிறப்போ நீங்கள் சபையில் வந்து இந்த முன் நின்று பாடுறவங்களாகவும் வீட்டில் வந்து பாடுறவங்களாகவும் வீட்டில் துதிக்கிறவங்களாகவும் ஒரு துதியின் பர்சனாக இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சபையில் வேற ஒருத்தராக இருக்கலாம். மீகால் மாதிரி வெளியிலேருந்து பார்த்துட்டு ஏதோ பண்ணுறாங்கப்பா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ வந்துட்டேன், இனிமேல் இங்கே ரெகுலராக வந்துடுறேன் அப்படின்னு இருக்கலாம். அதாவது சபையில் வந்து 100 பேர் வராங்கன்னா வெறும் 10 பேர் ஒண்டி தான் வந்து உண்மையாக துதிக்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும். அனுதினமும் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்ககிட்ட இருக்கும். மற்ற 90 பேரோ 180 பேரோ நீங்கள் இருக்கிற இங்கே மக்கள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஜெபஜீவியமே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியையே பண்ணல. நீங்கள் உங்கள் இருதயத்தை முழுமையாக கடவுள் கொடுக்கவே இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஜெபஜீவியம் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் உங்ககிட்ட உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையாகவே நீங்கள் தேடுகிற மனுஷனாக இருந்தால் நீங்கள் தாவீதோட ஆடி பாடி வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து தேடாத மனுஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சபைக்கு சும்மா வந்துட்டு போயிட்டு மீகால் மாதிரி அரண்மனையில் உட்காந்துட்டு அவங்க பண்ணுறது சரியில்லைப்பா, அவர் வந்து ஒரு உள்ளாடையை போட்டு டான்ஸ் ஆடி எல்லாருக்கும் அசிங்கமாக காமிச்சிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன வருது? உங்கள் வாழ்க்கையில் என்ன வருது? கேர்ஸ் தான் வருது, சாபம் தான் வருது. அதனால என்ன ஆச்சு அவளுக்கு? அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை. வர வேண்டிய ஆசீர்வாதம் அவளுக்கு தடைப்பட்டுருச்சு. அவளுக்கு ஒருவேளை குழந்தை வந்திருந்தா அந்த குழந்தை வந்து ஒருவேளை வந்து சாலமன் போல ராஜாவாகி இருப்பான். ஏன்னா அவள் தான் வந்து சவுலோட குமாரத்தி. ஆனால் அவளுக்கு குழந்தையே இல்லை. புரியுதுங்களா? என்ன ஒரு வித்தியாசம்! உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபஜீவியம் இல்லாததுனால, அந்த துதியின் சத்தத்தோடு நீங்கள் கலக்காததுனால, துதிக்கிற மனுஷரோட நீங்கள் இல்லாததுனால, அதிகாலையில் நீங்கள் எழுது துதிக்காததுனால, அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபஜீவியம் இல்லாததுனால, தினம் எழுந்து கடவுளோடு அந்த மறைவிடத்தில் இல்லாததுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுங்க? என்ன ஆயிடுச்சு? சாபம் வந்துடுச்சு. அந்த சாபம் வந்து கடைசி முடிவு மட்டும் மரணம் வரைக்கும் அந்த சாபம் போகவே இல்லை. இப்போ அநேகர் வந்து அதுதான் நினைக்கிறீங்க, 10% வட்டி ஒரு மாதத்துக்கு வாங்கிட்டேன், அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறீங்க. உனக்கு ஐயோ! எதுக்கு ஐயோ? ஏன்னா ஜெபஜீவியம் இல்லை. அநேகர்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் எப்படி பைபிள் படிக்கிறீங்க, உங்களோட ஜெபஜீவியம் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அது ரொம்ப தப்பு, நிஜமாக ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து தாவீதோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவன் என்றைக்கும் நிறைவாக இருப்பான், என்றைக்கும் நிறைவாக இருப்பான், கடவுளுக்குள்ளே நிறைஞ்சிருப்பான். அவன்கிட்ட துதியின் சத்தம் அதிகமாக இருக்கும். நிறைவாக இருக்கும்போதே தாவீது வெறுமையாக இருப்பான். இன்னும் வேணும் சுவாமி அப்படின்வான். நிறைஞ்ச குரத்தில் தண்ணி ஊற்ற முடியுங்களா? முடியாதில்ல. ஆனால் வந்து ஸ்பிரிச்சுவலி முடியும், கிறிஸ்துவுக்குள்ளே முடியும். நீங்கள் எவ்வளோ தான் நிறைஞ்சிருந்தாலும் தாவீது மாதிரி இன்னும் வேணும் அப்படின்ட்டு உங்களை வெறுமையாக்கணும். அது வந்து தேவனுக்குள்ளே நிலைச்சிருக்கிற ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும். தேவனை அதிகமாய் உணர்வுடன் தேடுற ஒரு மனுஷனால் ஒண்டி தான் முடியும். தேவனை உண்மையான இருதயத்தோடு தேடுகிற ஒரு மனுஷியால் மட்டும்தான் முடியும். நிறைவாக இருக்கும்போதே வெறுமையாக்கி இன்னும் வேணும் சுவாமின்னு சொல்லணும். அதுதான் ஜெபஜீவியம், அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட தாவீது என்ன பண்ணுறான்? கணக்கு எண்ணுக்கடங்காத கோல்டை தரான், எண்ணுக்கடங்காத சில்வரை தரான், எண்ணுக்கடங்காத வந்து நல்ல தேக்கு மரத்தையும் மற்ற மரத்தையும் தரான். அவன் வந்து ஆலயத்தை கட்டலை, ஆனால் தன் மகன் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திடுறான். அவனுக்கு கூட அநேக காரியங்களை தரான். யார் அவன்? யாருங்க அவன்? ஒரு மந்தையை மேய்ச்சிட்டு இருந்த பையன், ஆடு மேய்க்கிற பையன். ஆண்டவர் கூப்பிட்றார், அபிஷேக்கிறார். 10 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றுறான். ஆனாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து துதிச்சுட்டே இருக்கான். சுற்றுறப்போ கஷ்டப்படுறப்பெல்லாம் வந்து துதியின் சத்தம் எழுதிட்டே இருக்கு.
சங்கீதத்தை எழுதிட்டே இருக்கான், துதிச்சுட்டே இருக்கான். அப்சலோம் துரத்துனா எழுதுறான், சவுல் துரத்துனா எழுதுனான், ஜிப்பைட்ஸ் வந்து காட்டி கொடுத்தா எழுதுறான். என்ன நடந்தாலும் துதியின் சத்தம் அவன்கிட்ட வந்துட்டே இருக்கு. நிறைவின் போது ஒரு வெறுமை, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. போதும், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னீங்கன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னும் நிறைய நேரம் செலவு பண்ணோம், இன்னும் அதிகமாக ஆண்டவரோட செலவு பண்ணோம், இன்னும் என்னுடைய வந்து சீக்ரெட் பிளேஸில் வந்து நான் இருக்கணும், மறைவிடத்தில் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதத்து மேலே கண் வைக்காமல் நீங்கள் பாட்டு ஓடிட்டே இருப்பீங்க. ஆண்டவருக்குன்னு ஓடுவீங்க, ஆனால் ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும். ஆசீர்வாதம் தொடர்ந்துட்டே இருக்கும். நான் சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை சொல்லலாம். ஆனால் I would rather talk about Jesus. என் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசாமல் நீ இயேசுவை குறித்தே நான் பேசுவேன். ஏன் தெரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவர் நீதியை தேடுறப்போ ஆசீர்வாதங்கள் உங்களை விடவே விடாது. அது உங்களை பின்தொடரும். ஆனால் நீங்கள் வந்து ஜெப நடக்கிற இடத்த விட்டுட்டு நீங்கள் தனியாக மீகால் மாதிரி அரண்மனையில் இருந்துட்டு பார்த்து நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்டல் ஐஸோடு நீங்கள் குறை சொல்வீர்களானால் வருகிற சாபம் போகவே போகாது. உன் வாயின் மூலமாய் நீ வந்து தவறான காரியத்தை வந்து சொல்லுவேனால், உன் வாழ்க்கை குறித்து தவறாய் நீ பேசிக்கொள்வானால் நீ சொல்கிற காரியம் உன்னை விட்டு போகாது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேச மரணத்தை போல் வலிது, நேசம் வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் தேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் தேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். என்னத்தை குறிக்குது உன்னத பாட்டு வந்து கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு. என்ன உறவுங்க கரெக்டான உறவு? மனிதபூர்வமாக கடவுளுக்கும் நமக்கும் இருக்க உறவு எந்த உறவு? மணவாளன் மணவாட்டி. ஆமாம், ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பா மகன் சொல்லுவாங்க, அதில் சரியான உறவு மணவாளன் மணவாட்டி. எப்படி கணவனும் மனைவியும் வந்து இருக்காங்களோ அதுதான் வந்து உண்மையாக கடவுளுக்கும் நமக்கும் சித்தரிக்கிற உறவு. அதுக்காக தான் இந்த உந்தண்டு பாட்டு அங்கே இருக்குது. எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும் ஒரு உன்னதமான ஒரு உறவு இருக்கோ அந்த மாதிரி தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு 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 இன்டென்ஸ் உறவு இருக்கணும், ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு இருக்கணும். அது எந்த மாதிரி உறவாக இருக்கணும்னா, நீங்கள் எப்படி வந்து ஒரு உடம்புல வந்து பச்சை குத்துனாங்கன்னா அது போகவே போகாதோ அந்த மாதிரி ஆண்டவரோட இதயத்தில் உங்களை வந்து நீங்கள் பச்சை குத்துறணும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் பச்சை குத்துனா எப்படி போகவே போகாது, அதே மாதிரி ஆண்டவரோட புயத்தில் வந்து உங்களை குறித்து பச்சை குத்தி இருக்கணும்னு போட்டிருக்கு. திரளான தண்ணீர்கள் வந்தால் கூட வந்து அந்த அக்கினி வந்து வேகாத அளவுக்கு வந்து ஆண்டவர் மேலே இருக்கிற பைத்தியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதை தான் வந்து உன்னத பாட்டு குறிக்குது. புரியுதுங்களா? கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி ஒரு உன்னதமான உறவு இருக்கணுமோ அந்த மாதிரி தேவனுக்கும் நமக்கும் ஒரு உன்னதமான உறவு இருக்கணும். சங்கீதம் 27:5 படிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை, இது வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப அதிகமாக அழகாக இருக்கும். முதல்ல வந்து பெவிலியன் இருக்கும், ரெண்டாவது வந்து டேபர்னக்கிள்னு இருக்கும். இங்கே வந்து தமிழில் வந்து ரெண்டுமே கூடாரம்னு இருக்கும். பெவிலியன்னா என்ன தெரியுங்களா? இந்த கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுறோம் இல்லைங்களா, எல்லாரும் கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுறப்போ அந்த உட்கார்ந்து அமைதியாக உட்காந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க எங்கே இருக்காங்க? பெவிலியனில் இருக்காங்க. அந்த மாதிரி பெவிலியனில் நம்மளை மறைச்சிக்கிறார் சுவாமி. ஓகே, அதுதான் பாயிண்ட்டு. உமது முகத்தை 27:5 தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாள் வரப்போ எப்படி வந்து அந்த விளையாடுற இடத்துல வந்து அந்த ஓப்பனாக இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து மேலே வந்து மூடி இருக்கும். அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளை தீங்கு நாளில் மறைச்சிக்கிறார். புரியுதுங்களா? மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறதுனா என்னதுங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் நல்லா தெரியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும்னா எங்கே ஒளிச்சு வைக்க முடியும்? பரிசுத்த ஸ்தலத்தில் தான் வச்சு ஒளிச்சு வைக்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உங்களை ஒளிச்சு வைக்க முடியும்.
பரிசுத்த ஸ்தலத்தில் ஒளிச்சு வைக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆசாரியனா இருக்க முடியாது, பிரதான ஆசாரியனா இருக்கணும். தேவரால் சுத்திகரிக்கப்பட்ட மனுஷியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து உங்களை வந்து ஒளிச்சு வைக்க முடியும். கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். என்னது? கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு he shall set me high upon a rock அப்படின்னு போட்டிருக்கு. உயரமாக மவுண்ட் மலையில் நின்றா எப்படி முழு சென்னையும் தெரியுதோ அந்த மாதிரி கண்மலையின் மேலே வந்து உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் ஆண்டவரை தேடுறப்போ. கடைசி ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 13, 14, 15. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அதாவது உங்களோட நல்ல காரியங்கள் வெளியரங்கமாக வரப்போ அது என்னது? வெளிச்சமாக இருக்கிறது. ஆதலால், நானே படிக்கிறேன், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. என்னதுங்க? தூங்குகிற நீ விழிச்சுனீங்களா? 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா இனிமேல் 4 மணிக்கு எழுந்திருக்குங்க, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறது வந்து தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுறது நிறுத்துருங்க. தயவு செஞ்சு உங்கள் தேவையை சொல்லி ஜெபம் பண்ணுறது நிறுத்துருங்க. ஆசீர்வாதமே வராது. நல்லா துதிங்க, 1 மணி நேரம் துதிங்க. எந்த தேவையும் சொல்லாதீங்க, நல்லா துதிங்க போதும். நல்லா துதிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்து பைபிள் படிங்க. பைபிள் படிக்கிறது இது கூட சேர்த்துறேன். ஒரு தம்பி கூட பேசினேன், 1 மணி நேரம் உன்னால் 1 மணி நேரம் உன்னால் ஜெபம் பண்ண முடியுமா? பண்ணுவேனே மாமா அப்படின்னா. அப்புறம் வந்து கேட்டால் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு 50 நிமிஷம் பைபிள் படிச்சிருவேன்னா. அப்படி இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை. 1 மணி நேரம் உங்க வந்து அப்படியே மறைவிடத்தில் துதிக்கணும். சரிங்களா? என்ன போட்டிருக்கு? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். போன வாரம் பேசணும், நீங்களே வெளிச்சமாயிடணும்னு பேசணும். நீங்கள் வெளிச்சமாயிடணும்னு பேசணும். ஜெகனா, அப்போ எப்போ கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிப்பார், வெளிச்சமாக்குவார்? தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்து, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், என்னதுங்க, தண்டமாக அறிவில்லாமல் சுத்தாம அப்படின்றது தான் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என்னதுங்க நாட்கள்? என்னது? பொல்லாத. நாளைக்கு என்ன ஆகும்ட்டே உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு கை போயிடலாம், நாளைக்கு கால் போயிடலாம், நாளைக்கு என்ன வேணால் ஆகலாம். இன்றைக்கி வீட்டை விட்டு போகிறவங்க திரும்பி வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அத்தை எங்களுக்கு எதிராக பைக்கில் வந்தாங்க, ஒரு பஸ் வருது பார்க்காம அவங்க பாட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற வெளியில் நம்ம போகிறவங்க திரும்பி வருவாங்களா? நிச்சயமே இல்லை. நாட்கள் பொல்லாதவங்களானபடியினால் காலத்தை என்ன பண்ணோம்? ஆமாம், உபயோகப்படுத்திக்கணும், ஆதாயப்படுத்திக்கணும். ஜெபம் பண்ணலாங்களா? எல்லாரும் இருதயத்தை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். வெறுமையாக இருக்கிற உங்கள் இருதயத்தை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை கொடுக்குறேன். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் கைகளை உயர்த்த முடியும்னா உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, அனுதினம் ஜெபிக்கிற ஜீவி என்கிட்ட இல்லை சுவாமி, அனுதினம் ஜெபிக்கிற ஜீவியத்தை எனக்கு தாங்க. 1 மணி நேரமாச்சும் உணர்ந்து துதிக்கக்கூடிய கிருபையை தாங்க. இவ்வளோ நாள் என் கஷ்டத்தை பார்த்தேன், என் துன்பத்தை பார்த்தேன், என் காசு இல்லாத நிலைமையை பார்த்தேன், என்னுடைய சுகவீனத்தை பார்த்தேன், என்னை கஷ்டப்படுத்துறவர்களை பார்த்தேன், என்னை குறித்து தவறாய் பேசுகிறவர்களை பார்த்தேன். நானும் கை காட்டி பேசினேன், என் வாயிலிருந்து நிபச்சொல் வந்துச்சு. இதையெல்லாம் மன்னிச்சுட்டு சுவாமி, இனி நான் துதிக்கிற துதி வெறும் துதியாக தான் இருக்க போகுது. என் தேவைகளை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை, நான் உண்மை குறித்து மட்டும்தான் கவலைப்பட போகிறேன். அடர உண்மை மட்டும் நான் துதிக்க போகிறேன். மறைவிடத்தில் நான் வரப்போகிறேன். ஓடி வர சுவாமி, மறைவிடத்துக்கு நான் இப்பொழுதே ஓடி வருகிறேன் சுவாமி. மறைவிடத்தை தேடி வரப்போகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த எந்த ஒரு தண்ணீரும் ஆண்டவரே இந்த தீயை அவிக்காதபடி சுவாமி, என்னை உம்முடைய இருதயத்தில் பச்சை குத்துங்க சுவாமி. என்னை உம்முடைய கைகளிலே கரங்களிலே நீங்கள் பச்சை குத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உண்மையான ஒரு நேசம் எனக்குள்ளாய் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, என்னை கூடார அண்டையிலே மறைத்து கொள்ளுங்க.
ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளுங்க, பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை கூப்பிட்டு போங்க. இப்போ இருக்கிற ஜீவியம் பத்தாது சுவாமி, இப்போ இருக்கிற ஜப ஜீவியம் பத்தாது சுவாமி, இன்னும் அதிகமான ஒரு ஜப ஜீவியம் எனக்கு வேணும் சுவாமி, இன்னும் உம்மை நேசிக்கிற ஒரு ஜப ஜீவியம் வேணும் சுவாமி. ஆண்டவரே நிறைவு போதாது சுவாமி, நிறைவு போதாது சுவாமி, வெறுமையாக்குங்க, என்னை முழுமையாக்குங்க, எனக்குள்ளாய் ஊற்றுங்க, எனக்குள்ளாய் ஊற்றுங்க, எனக்குள்ளாய் ஊற்றுங்க சுவாமி, இந்த வேலையில ஊற்றுங்க, என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்க.